வணக்கம் 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 பசங்களா, எப்படி இருக்கீங்க எவ்ரிவன்? எஸ், ஹலோ எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க பசங்களா? So we're going to start a new chapter today, inverse trigonometry. குட்டியான சாப்டர் தான், but it's very important for your calculus. Okay? Yeah. Yes. Hi, Madras gamer and reviewer. Yes, hello, வணக்கம். வணக்கம். ஓகே, நம்ம வந்து வித்தவுட் எனி டிலே நமக்கு வந்து கொஞ்சம் விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி பசங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. எஸ், அப்துல் ஹமீத். எஸ், ஹாய் பொன்னி பிரதாப். ஹாய், என்னடா இது? ஓகே, ஹலோ. எஸ், ஐ ஆம் ஃபைன். பசங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி we will just discuss some course. ஓகே, ஸோ நம்ம ஜைலத்தில் வந்து நம்ம வந்து ஆஃப்லைன் டியூஷன் கிளாஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் ஃபார் ஜேஇ அண்ட் நீட்டுக்காக ரெண்டு என்ட்ரன்ஸ்க்கும் நம்ம வந்து ஆஃப்லைன் டியூஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 11th இருக்குது, 12th இருக்குது. ஆஃப்டர் கிளாஸ் நீங்கள் வந்து கேம்பஸில் வந்து உட்காந்து படிக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து ஜூனில் இந்த மந்த்லேருந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ த டைமிங்ஸ் ஆர் திஸ். அண்ட் இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12th + நீட் நீங்கள் வந்து படிக்கணும், அந்த டியூஷன் போகிற மாதிரி போர்ட்ஸ் ஓரியன்டாக நீங்கள் வந்து ப்ளஸ் என்ட்ரன்ஸும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் கூட கோச்சிங் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இஃப் யூ ஆர் அப்ளைங் என்னடா இது TPN 500 அந்த கோட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 rupees ஆஃபர், ஐ மீன் டிஸ்கவுண்ட். ஸோ அது வந்து 15th ஜூன் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கவுண்ட் இஸ் தேர். அண்ட் தலாபதி ப்ரோ விச் இஸ் அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ் தான். ஸோ ஆஃப்லைன் கிளாஸில் அது வந்து 12th படிக்கிற பசங்களுக்கு. ஸோ சேம் ஆஸ் வெல் ஆஸ் ஃபார் ஜேஇ அண்ட் நீட். ஸோ இது வந்து நீட் கிளாஸோடது, இது வந்து ஜேஇ கிளாஸோட டைம் டேபிள். ஓகேவா? ரெண்டே only 2 parts. ஓகே, ஸோ 2 பார்ட்ஸ்லையுமே நான் எல்லாமே கவர் பண்ணிடுவேன். ஸோ தீஸ் ஆர் த டைம் டேபிள். ஸோ வீக்லி 12 hours ப்ளஸ் டெஸ்ட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே எல்லாம் உங்களுக்கு கிளாஸ் இல்லை, ஜாலி அப்படின்னு இருக்கக்கூடாது. தட் இஸ் செல்ஃப் ஸ்டடி டே, டெய்லி கிளாஸ் இல்லை அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, எஸ், ஹாய், ஹலோ, ஹாய் பாபு பாய், ஹலோ. ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும், சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்கும், யூனிட் டெஸ்ட் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ யூ வில் ஹாவ் லைக் ஆல்மோஸ்ட் நிறைய கொஸ்டின்ஸ் கூட உங்களுக்கு வந்து சால்வ் பண்ண வைப்பாங்க. ஸோ மோர் ப்ராக்டிஸ் மோர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம ரிப்பீட்டர்ஸ் பேட்சுக்கு கூட நம்ம வந்து எஸ் ரிப்பீட்டர்ஸ் பேட்சுக்கு கூட நம்ம வந்து கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எஸ் ஹரிஷ், ஐ எம் டூயிங் ஃபைன் ரைட் நவ். ஓகே, பெட்டர், பட் ஐ வாஸ் நாட் ஓகே ஃபார் 3 days. ஓகே, உடம்ப பார்த்துக்கோங்கடா பசங்களா. ஓகே, நெக்ஸ்ட் என்னப்பா? நெக்ஸ்ட் வந்து இது வர மாட்டேங்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீட் ரிப்பீட்டர்ஸ் நம்மளோட பேட்சஸ். ஜேக்கு நம்ம வந்து சூன் வி வில் ஸ்டார்ட். ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ இப்போ வந்து நம்மளோட கேம்பஸ், ஆஃப்லைன் கேம்பஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடாக இருக்கும். ஹைப்ரிட்னா ஸோ விச் இஸ் போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கும். டெய்லி வந்து கேம்பஸ் வர அந்த மாதிரிலாம் கிடையாது. யூ வில் ஹாவ் plenty ஆஃப் டைம் ஃபார் யுவர் செல்ஃப் ஸ்டடி. உங்களுக்கு படிக்கிறதுக்குன்னு எல்லாருக்குமே இருக்கும். ஓகேவா? ரைட் ஓகே ரைட். ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் எப்பவுமே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் அவர் டாப்பர்ஸ். அண்ட் இதுதான் நம்மளோட கோர்சஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ஆஃப்லைன் கேம்பஸ் எங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் த கோர்சஸ், ஏதாச்சும் அதில் வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் கால் ஆன் திஸ் நம்பர், என்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்மளோட இதுக்கு வருவோம். எஸ் நீங்கள் என்ன சொல்றீங்க? ஹவு மெனி பார்ட்ஸ்? 2 பார்ட்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. ஆனால் வந்து நான் வந்து ஒரு பார்ட்டில் ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் மை ஹெல்த் இஸ் நாட் அலோவிங் மீ டு கம்ப்ளீட் த சாப்டர் பிகாஸ் த்ரோட்டில் வந்து போயிடுச்சு எனக்கு. ஓகே, ஸோ பட் ஓகே, ஐ எம் ஜஸ்ட் டூயிங் ஃபைன் ரைட் நவ். அப்புறமே என்ன கேட்டீங்க?
soon this year or next year the discussion is going on. I don't have any updates till now, but வந்து ஆஃப்லைனில் வந்து ஜேஇக்கு வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, எஸ், ஃப்ரீ கோர்ஸ் சொல்லுங்க ஆன்லைனில். எதுக்குப்பா ஜேஇக்கு படிக்குது? ஜேஇக்கு வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து இப்போவே பேஸை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம வந்து வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நான் வந்து டைரெக்டாக நம்ம வந்து இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், நீங்கள் 11th வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிருப்பேன் மேம், அதுவும் இதுவும் ஏதாச்சும் கனெக்ஷன்ஸ் இருக்குது? எஸ், டெஃபினெட்லி நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம யூஸ் பண்ண கொஞ்சம் ஐடென்டிட்டிஸ், ஃபார்முலா ஜேஇக்கு கேர் பண்ணுறோம். ஓகே, ஐ வில் லெட் தம் நோ. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த சாப்டரில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி சாப்டர், ஒரு லோ வெயிட்டேஜ் தான் இது. பட் ஸோ லெட் மீ டெல் யூ சம்திங். இது வந்து நமக்கு கால்குலஸில் தேவை. ஸோ இங்கெல்லாம் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அது நம்ம கால்குலஸில் தேவை. ஸோ அதனால ஓகேவா? ஓகே பாபு பாய், நம்ம வந்து இது பண்ணுறோம். ஐ வில் லெட் தம் நோ. ஓகேவா? ஸோ வி ஆர் டிஸ்கஸிங், நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகே, ஸோ இந்த சாப்டரில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே, ஸோ இதை மட்டும் பார்த்துடலாம். இதுதான் உங்களோட சிலபஸ். ஓகேவா? சிலபஸ் செட் ஸ்மார்ட் சூன்பா. ஓகே, ஸோ டெஃபினிஷனெல்லாம் வேணும் நான் வந்து சொல்ல மாட்டேன். ஸோ திஸ் இஸ் த மெயின் திங். ரேஞ்ச் அண்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிரின்சிபல் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கிராஃப்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பாங்க. டு ட்ரா த கிராஃப் அப்படின்னு சொல்லி 2 மார்க்ஸுக்கு வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஒரு கொஸ்டின் பேப்பரில் வந்து காஸ் இன்வர்ஸோட கிராஃப் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ காஸோட கிராஃப் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அதனால இதுதான் வந்து இது குட்டி சாப்டர் தான், லோ வெயிட், 2 to 3 மார்க்ஸ் அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து இதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன்லாம் அவ்வளோவா பெருசெல்லாம் கிடையாது. ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனும் பேஸ் பண்ணி அதோட பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி படிக்க போகிறோம். பிகாஸ் நீங்கள் வந்து நான் பேஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ணிடுவேன். ஸோ திஸ் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ இன் யோர் அப்கமிங் என்ட்ரன்ஸ் ஆஸ் வெல். ஃபவுண்டேஷன் நான் வந்து ஓகே, ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து சூப்பராக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜேஇக்கு வந்து நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே most of the part is done. ஓகேவா? ஸோ இந்த 3 கிராஃப்ஸ் பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். we will do questions related to them. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ ஐ வில் won't focus on the graph, பட் டுடே நம்ம வந்து கொஞ்சம் கிராஃப் பார்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. ஓகே, ஸோ இன்வர்ஸ் நம்ம வந்து போன சாப்டரில் நம்ம வந்து படித்தோம் இல்லையா, இன்வர்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன், ரைட்? ஸோ இன்வர்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் இன்வர்ட்டபிளாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சொன்னோம் ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்டிவாக இருக்கணும். ஓகேவா? பைஜெக்டிவ் என்னடா இது? ஓகே, ஸோ பைஜெக்டிவ் வாட் யூ மீன் அப்படின்னா ஃபங்க்ஷன் 1 ஆக இருக்கணும் அண்ட் ஃபங்க்ஷன் வந்து on to ஆக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா? ரெண்டு. how many chapters completed? only 1 chapters completed. ஓகே, ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே பைஜெக்டிவா இருக்கணும் அப்படின்னா இது ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். ஓகேவா? நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ நான் வந்து ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ கைஸ், இஃப் sin x வந்து ஒரு இன்வெர்ட்டபிள் ஃபங்க்ஷனா இல்லாட்டி ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனா அப்படின்னு நான் வந்து கேட்குறேன். ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் sin x cos x எல்லாம் வந்து ஒரு பீரியாடிக் கிராஃப், ரைட்? எஸ், குட் ஈவினிங். ஸோ ஒரு பீரியாடிக் கிராஃபில் வந்து நீங்கள் வந்து யூ கேன் சி என்ன சொல்லலாம், எக்ஸ்கியூஸ் மீ, ஓகே. ஸோ பீரியாடிக் கிராஃபில் வந்து என்னெல்லாம் இருக்கும் பசங்களா? பீரியாடிக் கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ரிப்பீட் ஆகுறது உங்களுக்கு தெரியும். எஸ் ஆர் நோ. அப்புறம் மேம் எப்படி மேம் எங்கிருந்து நீங்கள் வந்து சைன் இன்வர்ஸ் நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க? ஓகே, சைன் இன்வர்ஸ் எப்படி நாங்கள் வந்து எடுக்க போகிறோம்? 10 மேக்ஸிமம் 10-15 முடிச்சோம். டோன்ட் வரி அபவுட். சிம்பிளான சாப்டர் தான். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து இந்த சாப்டரில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் பைஜெக்டிவ் 1 on to இருந்துச்சு அப்படின்னா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இது மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஓகே. ஸோ
இங்க வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே சைனோட கிராஃப் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சைனோட கிராஃப் தெரியல மேம் அப்படின்னா பிரச்சனை நான் പറഞ്ഞുതരാം. ஓகே, நான் சொல்லித்தரேன். ஸோ சைன் எக்ஸ், ஸோ சைன் எக்ஸோட கிராஃப் வந்து ரஃப்லி எப்படி இருக்கும் பசங்களா? ரஃபாக வரைஞ்சு பாருங்க. ஓகே, ஐம் நாட் டெல்லிங் யூ டு ரைட் த என்ன சொல்ல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எழுத சொல்ல. ஸோ ஜஸ்ட் ரேண்டமாக இப்படி போகும் இல்லையா? ஓகே, இப்படி போகும். And its ranges from 1ல இருந்து -1 வரைக்கும் ரேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். Why bijective is coming in trigonometry ma'am? A good question. நம்ம வந்து இங்க இன்வர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இன்வர்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் 1 ஆக இருக்கணும், on 2 ஆக இருக்கும். ஸோ அதனால தான் பைஜெக்டிவ் வருது. ஓகே, குட் கொஸ்டின். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும் ஃபங்க்ஷன் வந்து என்ன கிடையாது, சைன் ஃபங்க்ஷன் வந்து என்ன கிடையாது பசங்களா? சைன் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன கிடையாது, இன்வர்ஸ் வந்து அங்கே எக்ஸிஸ்ட் ஆகாது. பிகாஸ் -1ல இருந்து 1ல தான் ரேஞ்ச் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இங்கே இருக்கிற அதே வேல்யூ தான் இங்கேயும் வரும், ரைட்? ஸோ இங்கே வந்து π/2, இங்கே 0, π/2, π2 என்னது π 3π/2, 2π அப்படி வந்து பார்த்தீங்கன்னா the வேல்யூஸ்க்கு வந்து சேம் வேல்யூ, அது சேம் இமேஜஸ் கிடைக்குது. ஸோ we can't say sin x sin xக்கு வந்து இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. அப்படி விட்டோம் அப்படின்னா இந்த சாப்டர் இருக்காது. ஸோ அதில் ஏதோ இருக்குது. ஸோ பட் we can ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம பெரிய அப்படி இருக்கிற ரேஞ்ச் அண்ட் டொமைனை வந்து நம்ம சுருக்குறோம். ஓகேவா? பெரிய ரேஞ்ச் அண்ட் டொமைனை வந்து சுருக்குறோம். ஸோ விச் மீன்ஸ் ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் சம் ஸ்மால் போர்ஷன் ஆஃப் சைன் எக்ஸோட ஒரு குட்டி போர்ஷன் மட்டும் எடுத்துட்டு நான் வந்து சொல்கிறேன். இங்கேருந்து இது வரைக்கும் இது 1 அண்ட் ஆன் டுங்க, இங்கே இதுலேருந்து இது வரைக்கும் என்ன இருக்குது, சைன் இன்வர்ஸில் வந்து சைனுக்கு வந்து இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதுக்கு வேணும்னா நீங்கள் சைன் இன்வர்ஸ்க்குன்னு பேர் போட்டுக்கோங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? இதுதான் பேசிக்கலி கதை. ஓகேவா? ஸோ நான் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு பீரியாடிக்கான ஃபங்க்ஷன், ஒரு நான் இன்வெர்ட்டிபிளான ஃபங்க்ஷனை எடுத்து அதில் வந்து ஒரு செப்பரேட் ரேஞ்ச் அண்ட் டொமைன் நம்ம வந்து கட் பண்ணுறோம். அந்த இதில் வந்து ஓகே இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து வேணும்னா ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்டிவ், இங்கே வேணும்னு நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அங்கே வந்து நீங்கள் டொமைன் அண்ட் ரேஞ்சாக இருக்கிறதெல்லாம் இங்கே வந்து உல்டாவாயிரும். அது நான் வந்து எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஐ வில் ட்ரா, என் கூடயே வரைஞ்சு என் கூடயே நீங்கள் வந்து படிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் I'm gonna draw the wow, amazing. ஓகே, எப்படியோ இருக்குதுங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து சைன் எக்ஸோட கிராஃப் வரைய போகிறேன். எப்படிப்பா சைன் எக்ஸோட கிராஃப் இருக்குது? ஸோ திஸ் இஸ் y ஆக்சிஸ், y dash, x dash. ஓகே, ஸோ 0, π/2, π, 3π/2, 2π. கரெக்டா எஸ் ஆர் நோ? ஸோ அதே அளவில் எடுத்து நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களோட பிக்சர் அழகாக இருக்கும். இல்லை அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும்? ஓகே, ஸோ -π, -3π/2 and -2π. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்பர் லைன். தெரியலன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ எப்படிப்பா கிராஃப் வரும்? ஸோ கிராஃப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம், ஓகே, ஸோ இங்கே 1 வரும் அண்ட் இங்கே வந்து -1 வரும். ஓகேவா? ஸோ கிராஃப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, then it goes like this and it goes like this. I hope so. ஐயோ இடிக்குதே. ஓகேவா? எப்படி அமேசிங்காக இருக்கா? நீங்கள் வந்து என்ன மேம் இதுக்கு வந்து ஒரு அப்படி இப்படின்னு இருக்கா? அப்படி இப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே யூ ஹேவ் டு டேக் இட். நீங்கள் ப்ராப்பராக வரைஞ்சிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும்டா. இது நான் வரைஞ்சனால இப்படி வருது. ஸோ ஜஸ்ட் டோன்ட் மைண்ட் இட். ஓகே,
ஓகே, இப்போ வந்து நமக்கு தெரியும் sin x வந்து என்ன கிடையாது, அங்கே வந்து பைஜெக்டிவ் கிடையாது, இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். பிகாஸ் இட் இஸ் பீரியாடிக். ஓகே, பிகாஸ் ஏன் பீரியாடிக் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? எஸ் ஆர் நோ? பீரியாடிக் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து கிடைச்ச வேல்யூவே வந்து ரிப்பீட்டடாக கிடைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பீரியாடிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறேன். ரெஸ்ட்ரிக்ஷன் நில்லுங்க அப்படின்னு நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ விச் மீன்ஸ் ஐ எம் டேக்கிங் சம் இன்டர்வெல், ஏதோ ஒரு இன்டர்வெல் எடுத்து நான் வந்து பார்க்குறேன். ஓகே, இமேஜ் ஒன் அண்ட் ஒன்லி இமேஜஸ் கிடைக்குதா, இது டொமைன் இஸ் ஈக்குவல் டு அது கிடைக்குதா, இது ஈக்குவல் டு இது கிடைக்குதா அப்படின்னு நான் வந்து பார்க்க போகிறேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி என்னை நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு ஓ மை காட் ஓகே கிடைச்ச ஒரு இன்டர்வெல் வந்து பார்த்தீங்கன்னா -π/2 இருந்து π/2 வரைக்கும். ஓகே, ஸோ திஸ் ரேஞ்ச். ஓகே, இங்க பாருங்க, இது என்ன பண்ணாலும் கரெக்டாக வர மாட்டேங்குது, பட் நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஸோ திஸ் ப்ளூ பார்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லாத்துக்குமே வந்து ப்ரீ இமேஜ், ஓகேவா, ஒன் அண்ட் ஒன்லி இமேஜ் தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன ரேஞ்ச் கொடுக்குறீங்களோ, ஐ மீன் என்ன கோடொமைன் இருக்குதோ அதுதான் ரேஞ்சாக வரும். ஓகேவா? ஸோ யூ கேன் செக் இட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இப்போ எடுக்கிற இந்த இதுலேருந்து இது வரைக்கும் மேம் -π/2ல π/2 அது மட்டும் அங்கே மட்டும் தானே மேம் இது வந்து பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறீங்க? கிடையாது. யூ கேன் டேக் வாட் எவர் யூ வாண்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து 3π/2 இருந்து π/2, ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் எடுக்கலாம், எந்த ரேஞ்ச் வேணாலும் எடுக்கலாம். பட் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் நாம் வந்து என்ன எடுக்கிறோம், π/2 இருந்து -π/2 வரைக்கும் எடுக்கிறோம். இஸ் தட் கிளியர்? இஸ் தட் எதுக்கு நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க, எதுக்கு நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். ஆனால் லாஸ்ட்டில் உங்களுக்கு புரியும். ஓகே, இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா பசங்க? டு யூ ஹேவ் எனி டவுட் ஸ்டில் நவ்? ஓகே, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா லெட் மீ நோ. ஓகே, ஸோ இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண அந்த ஏரியா, ஓகே, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஏரியாவை வந்து நான் தனியாக எடுத்து நான் வந்து எழுதுறேன். ஓகேவா? தனியாக எடுத்து எழுதுறேன், ஆர் நான் வந்து ட்ரா பண்ணுறேன். ஓகே, sin x. So this is π/2 and this is -π/2. ஓகேவா? இப்போ இங்க வந்து 1 வருதா, இங்க வந்து -1 வருது. ஸோ இங்கிருந்து கிராஃப் வந்து இது வரைக்கும் போகுது. ஸோ இதுதான் வந்து ரெஸ்ட்ரிக்டடான ஏரியா. ஓகே, ரெஸ்ட்ரிக்டட். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகே, ஏதாச்சும் பேசுங்க. ஓகே, ஏதாச்சும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேம் உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு அமெரிக்காவில் குண்டு போட்டா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, ஏதாச்சும் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, இல்லை மேம் எஸ் எல்லாம் டைப் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப லேசி அப்படின்னா தம்ஸ் அப் போட்டுருங்க, அந்த மாதிரி ஏதாச்சும். ஓகே, ரைட். ஸோ இதுதான் வந்து விஷயம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ உங்களுக்கு நீங்கள் sin xல இருந்து இது வந்து எடுத்து எழுதுனீங்க. ஸோ ஐ எம் டெல்லிங், ஸோ இது வந்து ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ பசங்களா இங்கே வந்து டொமைன் அண்ட் ரேஞ்ச் என்னது வரும்? குட், ஹை ஜெய் ஆகாஷ். இங்கே டொமைன் அண்ட் ரேஞ்ச் என்ன பவர்? வாட் இஸ் டொமைன் மேம் அப்படியெல்லாம் கேட்டிங்கன்னா டொமைன்னா என்னப்பா? டொமைன் இஸ் நத்திங் பட் த வேல்யூஸ் யூ ரைட் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ், ரைட்? என்னதான் நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் நீங்கள் வேல்யூ போடுறீங்க, என்ன நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து டொமைனாக இருக்கும். கரெக்டா? ஸோ இதோட டொமைன் என்னப்பா வரும்? இதோட டொமைன் ஓகே, நம்ம டொமைன் வந்து இங்கிருந்து இது வரைக்கும் மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ டொமைன் வந்து -π/2, π/2 தான் வரும். இஸ் தட் கிளியர்? எஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் பிலாங்ஸ் டு எங்கிருந்து எங்க? ரேஞ்ச்னா என்ன பசங்களா? வாட் யூ ரைட் ஆன் y ஆக்சிஸ். கரெக்டா? y ஆக்சிஸ்ல நீங்க என்ன நம்பர் எழுதுறீங்களோ அதை தான் நம்ம வந்து ரேஞ்சுன்னு சொல்றோம். எஸ் ஆர் நோ? ஸோ இங்க வந்து வேல்யூஸ் வேரி பண்றது -1ல இருந்து 1 வரைக்கும், -1ல இருந்து 1 வரைக்கும். ஸோ ரேஞ்ச் வில் பி -1, 1. ஓகே, கிளியர்? ஸோ இதை வந்து இதுதான் வந்து விஷயம். ஓகே, ஸோ இது வந்து sin x ஓடது மட்டும்தான் நான் எழுதியிருக்கேன். ஓகே, sin x நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. I didn't start Dr. Toxic. இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? I'm just started now. You can listen now. ஓகேவா? Don't worry. ஓகே,
ஸோ இப்போ வந்து நான் வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸோட கிராஃப் வரைய போகிறேன். ஸோ சைன் இன்வர்ஸ் எக்ஸோட கிராஃப் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து என்ன டொமைனாக இருந்துச்சோ அது வந்து ரேஞ்சாக மாறிடும். ஓகே, நான் இப்போ வந்து என்ன சொன்ன பசங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் we have to write domain. What is domain here? Right? So domain belongs to range. ஸோ டொமைனும் ரேஞ்சும் தெரிஞ்சாதான் நமக்கு வந்து என்ன நம்ம வந்து கிளாஸ் 10 ஜப்பா இது வந்து 12th ஓகேவா? இப்போ அதனால தான் உங்களுக்கு புரியல. ஓகே, இப்போ வந்து டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து என்ன ஆகும்? டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து திருப்பிடும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து டொமைன் என்னப்பா வரும்? ஸோ ரேஞ்ச் இருக்கிற இடத்துல டொமைன் வந்துடும். ஸோ ஹியர் ரேஞ்ச் வில் பிகம் -1 to 1. Domain will become -1 to 1 and range வந்து என்னவாகும் வரும் பசங்களா? -π/2, π/2. Is that clear? Okay. ஸோ இப்போ நீங்கள் வந்து கிராஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வரைய தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து யூ டோன்ட் ஹாவ் டு மகப் பண்ணும்போது தான் பிரச்சனை வருது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் லைன் ட்ராப் பண்ணுங்க. ட்ரா த லைன். Okay. Okay. So domain அப்படிங்கிறது what do you write on the x axis, right? So -1ல இருந்து 1 வரைக்கும். So -1 இங்க வருமா? 1 வந்து இங்க வருமா? Range is something you write in the y axis, right? Y axisல நீங்க எழுதுறது. So which is -π/2, π/2. So இங்க வந்து π/2 வருமா பசங்களா? இங்க வந்து π/2 வருமா? ஸோ இங்கே வந்து -π/2 எப்படி பிளாட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, எப்படி பிளாட் பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, நமக்கு தெரியும் π/2ல வந்து காஸ் சைனோட வேல்யூ வந்து 1, கரெக்டா? 0ல வந்து 0, ரைட்? -π/2ல வந்து வேல்யூ வந்து -1, ரைட்? அதே தான் இங்கேயும் நீங்கள் பண்ணணும். ஓகே, ஸோ 1 எப்போ அப்படி கிடையாது. 1 எப்போ பசங்களா வரும்? 1 எப்போ வரும்? sin π/2 வந்து sin π/2 தான் 1. ஸோ யூ ஹேவ் டு பிளாட் ஹியர். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் sin -π/2னா என்ன பசங்களா? -1. ஸோ அது இப்போ வரும். ஓகேவா? இஸ் தட் கிளியர்? ஸோ sin 0 அப்படிங்கிறது 0, அது அப்படியே போட்டுரும். ஸோ இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா you will get the graph of y is equal to sin inverse of x. இதுதான் வந்து sin inverse of x ஓட graph வருது. ஸோ graph is very important. உங்ககிட்ட கேட்கலாம், அவங்க வந்து டொமைன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்க வந்து கேட்பாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ரேஞ்ச் வந்து -π/2லேருந்து π/2 கேட்டிருக்காங்களா? சப்போஸ் they will ask something else. அதனால தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, திஸ் ரேஞ்ச் வேல்யூ. இந்த ரேஞ்ச் வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரேஞ்ச் வேல்யூவை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம். பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச். ஓகே, பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்ல இருந்தாதான் இஃப் உங்களோட சைன் இன்வர்ஸ் ஆஃப் திஸ் ஓகேவா, அப்படி இருந்தாதான் உங்ககிட்ட என்ன சொல்ல முடியும்? ஓகே, பிட்வீன் -π/2 அண்ட் π/2ல மட்டும்தான் என்ன பசங்களா ஃபங்க்ஷன் வந்து இன்வெர்ட்டிபிளா இருக்கும். அங்க மட்டும்தான் சைன் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, கிளியர்? எஸ் சுரேஷ்குமார், எஸ் கிளியர் ஆனது. ஓகே, இஸ் இட் கிளியர் பசங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்டானது. நீங்கள் பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த கொஸ்டினை வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, இஸ் திஸ் கிளியர்? கிளியர்னா மேம் கிளியர் மேம், சிஹெச் கிளியர் அப்படின்னு போட்டுருங்க, சிஎல் கிளியர்னு போட்டுருங்க, சி அப்படின்னு கூட போடுங்க, ஒரு டாட் போடுங்க, ஏதாச்சும் ஒன்று சேட்டில் போடுங்க பார்ப்போம். கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, இப்போ இதுவே உங்களுக்கு ஓகேனா தென் மாஸ். So can we move next? Okay. இப்போ வந்து இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்றேன். இப்போ வந்து
Sine inverse of sin x. ஓகேங்களா, sine inverse of sin x. Okay, so which is sine inverse of sin x அப்படிங்கிறது x வரும். ஓகே, sine inverse of sin x உள்ளார sin தான் வரணும். உள்ள இங்க இருக்கிற இந்த xக்கு வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா, sine inverse of sin x is equal to x when x ஓட வேல்யூ -1 less than or equal to x less than or equal to 1 இப்படி வந்தா. ஓகே, suppose sine inverse of x, that is also x, இதுவும் x தான். ஓகே, ஆனா அங்க வந்து நீங்க வந்து அந்த x ஓட வேல்யூ எங்க இருந்து எங்கன்னு பார்க்கணும். so -pi/2 less than or equal to x less than or equal to pi/2. ஓகே, ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே வந்து இட் இஸ் அப்ளிகபிள். ஓகேவா, ஸோ அவங்களோட பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்சில் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இங்கே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் இஸ் எக்ஸ். ஸோ அங்கே வந்து இதோட வேல்யூ மாறும். -1 less than 1 less 0 less than or equal to 0 அப்படின்னு வந்துடும். எஸ், ஐ ஹேட் மை டின்னர். வாட் அபவுட் யூ கைஸ்? சாப்பிட்டாச்சா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? ஐ லைக் டு நோ வாட் பீப்புள் எயிட். அவங்க என்ன சாப்பிட்டாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ வில் ஜஸ்ட் ஆஸ்க் எவ்ரிபடி randomly. I will ask, என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு, வீட்டில் என்ன சமைச்சாங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அதில் வேல்யூஸ் வந்து மாறும். எக்ஸோட வேல்யூ இப்போ காஸ்னா காஸோட பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச், சைன்னா சைனோட பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச். யூ ஹேவ் டு லைக் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். வி வில் யூஸ் சம்டைம்ஸ் கிடையாது, மோஸ்ட்லி நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ கேன் வி டூ சம் கொஸ்டின்ஸ்? ஸோ இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, யூ கேன் செக் இட். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஐ எம் ஃப்ரம் கேரளா. ஓகே, குட். ஸோ த பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மேம், இது நீங்கள் சொல்லியே கொடுக்கல, எப்படி ஆன்சர் பண்ணுறது? வெரி குட் கொஸ்டின். உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இப்படி ஒரு கொஸ்டின் வந்து இப்போ வந்து பாருங்க, இதில் வந்து பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படின்னு எல்லாம் கொடுக்கல, பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் எதுவும் கொடுக்கல. யூ கேன் அசியூம் இட். ஓகேவா, இது வந்து திஸ் பிட்வீன் திஸ் -π/2 π/2 வரைக்கும் தான் பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச். ஸோ இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க பசங்க, இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஐ வில் ரைட் ஆல் த ஸ்டெப்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் முதலாக அதனால I will just tell every step. ஓகேவா, so இந்த மாதிரி ஒரு question, you have to find what is sine inverse of 1/2. and one thing I have to tell you. Let me tell you something. Okay, so let me tell you something. இந்த sine inverse of x அப்படிங்கிறது 1/sin x கிடையாது. wrong. அப்படி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் வந்து அதை வந்து அந்த அசம்ஷன் வந்து மாத்திக்கோங்க. இட் இஸ் நாட் லைக் திஸ். ஓகேவா, சைன் இன்வர்ஸ் இஸ் சம்திங். எஃப் இன்வர்ஸ் நம்ம எழுதுவோம் இல்லையா, இன்வெர்ட்டிபிள், அதுதான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்றோம். இட் இஸ் நாட் 1/sin x. ஸோ சைன் இன்வர்ஸ் அப்படிங்கிறது sin x கிடையாது. கிளியர். ஓகே, சரி. இப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட் வி வில் டூ இஸ் தட், நம்ம இது ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து போட்டுருவோம். ஓகேவா, ஸோ ஐ வில் ஜஸ்ட் புட் திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, டுமாரோ எக்ஸாம் இன் அவர் ஸ்கூல். சூப்பர், நல்லா படிங்க, நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஓகே, நான் இதுக்கு வந்து எக்ஸ் அப்படின்னு வந்து கூப்பிடுறேன். யூ கேன் புட் y or whatever it is. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ வில் ஜஸ்ட் டேக் சைன் ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா, ரெண்டு இடங்களையும் சைன் எடுக்க போறேன். ஓகே, so it will become sine inverse of 1/2 is equal to sin x. ஓகே, மோஸ்ட்லி வந்து இவங்க வந்து இந்த sin x வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க this portion. So what people will think that okay, இவங்க இந்த sin inverse அந்த சைடு எடுத்து போயிடும். அப்படி கிடையாது. ஓகேவா, so we know that sin of sin inverse, so இது principal value branchல இருக்கறனால you can take this sin of sin inverse அப்படிங்கிறது 1/2 which is equal to sin x. Okay, which is equal to sin x. so எப்போ x க்கு வந்து எந்த வேல்யூ கொடுத்தா எனக்கு 1/2 கிடைக்கும்? obviously we know that sin 30 degree இல்லாட்டி pi/6 அப்படிங்கிறது 1/2. yes or no, right? so I will write sin of pi/6 is equal to 1/2. x ஓட value is pi/6. okay, x ஓட value is pi/6. so இந்த value தான் எனக்கு கிடைச்சிருக்கு. so I want to check whether it comes என்னாச்சு
Oh my god. Okay. So I want to check next. இப்போ வந்து எனக்கு x equal to pi by 6 கிடைச்சது, which is the correct answer. ஆனால் நீங்க வந்து எப்பவுமே செக் பண்ணணும், இந்த pi by 6 வந்து principal value branchல வந்து belong பண்ணுதா இல்லையா அப்படின்ட்டு. So everybody knows that minus 90 degreeல இருந்து 90 degree வரைக்கும் in betweenல 30 degrees there, right? Pi by 6 இதுக்குள்ளார தான் இருக்காங்க. So we can say x is equal to pi by 6 is the principal value of sine inverse of x, which is option B. The range will not obey. Ma'am, principal value means principal value அப்படின்னா இதோட value என்னன்னு தான், ஓகேவா? மற்றபடி எதுவும் கிடையாது. Minus pi by 2 ல இருந்து pi by 2. Very good, Chris. Yes. Is that clear? Okay. So in between இப்போ வந்து minus pi by 2 comma pi by 2 குள்ளார வரல, if you're getting something like 270 3 pi by 2 அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம், இது வந்து ஃபங்க்ஷன் வந்து பிலாங் பண்ணாது அப்படின்ட்டு you can write. Okay, clear? Is that clear? So this is ஒரு basic question தான் இதெல்லாம், ஓகேவா? Okay, next question போலாமா? Next question. Okay, so what will be the answer for this question? Can you answer? இங்க பாருங்க, the principal value of sine inverse of sine 5, ma'am என்ன ma'am இது easy question ma'am. Sine inverse of sine of 5 pi by 6. Ma'am, it is very easy, it is just 5 pi by 6. And the answer வந்து optionally இருக்கும். So, is it the correct answer? ஆமான்னு சொல்லுங்க. No, yes, correct. கிடையாது. Right? So, இப்போ வந்து நீங்க 5 pi by 6 அப்படிங்கிறது it is obviously greater, right? 90 விட greater-ஆ வர ஒரு angle அது, இல்லையா? Okay, so we have to change. நம்ம வந்து இவங்களை வந்து என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் வந்து 11th ஒரு சைன் கன்வர்ஷன் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க, ரைட்? ஸோ சைன் ஆஃப் கண் தெரிய மாட்டீங்களோ, சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 5 pi by 6. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி திங். நம்ம வந்து இதுக்குள்ளார இருக்கிறவங்களை நம்ம வந்து மாற்றணும். minus pi by 2. minus pi by 2. ஓகே, இன்னொரு விஷயம் கூட நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து சைன் நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னா இதுக்குள்ளார இந்த சைன் மாற்றக்கூடாது. யூ கான்ட் சேஞ்ச் த சைன் ஹியர், ஓகேவா? இதுக்குள்ளார இதை மாற்றாமல் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு சேஞ்ச் திஸ். இதை வந்து பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்குள்ளார வர மாதிரி நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அது வந்து எப்படி நீங்கள் வந்து பண்ணுவீங்க? ஸோ இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் சம்திங் வித்தவுட் சேஞ்சிங் த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா so you have to go for like pi and 2 pi நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா pi and 2 pi யூஸ் பண்றீங்க அப்படின்னா sin வந்து சைனா தான் இருக்கும். ஓகே, cos will be cos and vice versa. ஓகே, அதே vice versa கிடையாது, tan வந்து tan தான் இருக்கும், cot வந்து cot. So it will be the same. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மாற்றி எழுத போகிறேன் இவங்களை. ஓகே, ஸோ தட் எனக்கு வந்து புரிஞ்சிச்சு. I have to use pi or 2 pi. So sine of. Okay, இப்போ வந்து pi யூஸ் பண்ணுமா 2 pi யூஸ் பண்ணுமா? So I will use the pi only, right? இங்க பாருங்க, pi minus pi by 6 என்னப்பா வரும்? You will get இங்க வந்து 6 pi minus 5 வருமா? 6 pi minus pi divided by 6, which is equal to 5 pi by 6. Okay, இதெல்லாம் வந்து 11th படிச்சேன், but I'm just refreshing it. Okay, so you will get 5 pi by 6. எனக்கு அதுதான் வேணும். Okay, so next what you have to do, pi minus pi by 6 you have to write, right? Okay, pi minus pi by 6. So இதோட அர்த்தம் என்ன பசங்களா? sin of pi minus pi by 6. So pi வந்துச்சு அப்படின்னா சைனுக்கு வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. So I will just write இந்த portion மட்டும் நான் வந்து எழுதுறேன். இங்க பாருங்க, sin of pi minus pi by 6. Okay, so next you will have sin itself. Next வந்து pi by 6 தான் வரும், right? இப்போ வந்து நீங்க சைன் பார்க்கணும். ஸோ எப்படி பார்ப்பீங்க?
all students take coffee or all silver teacups, whatever it is, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். So 0, pi by 2, pi, and this is 3 pi by 2 and 2 pi, right? So இப்போ வந்து pi இங்க இருக்கு நம்ம. So pi இருந்து you have to reduce pi by 6, right? So இதை விட அப்படின்னா பையை விட குட்டியா ஒரு வேல்யூ கிடைக்க போகுது. So which is in the first quadrant. First quadrantல sine and its inverse வந்து positive. So இப்போ வந்து இங்க வந்து என்ன வரும் பசங்களா? இப்போ வந்து இங்க வரும். So sine pi by 6 ன்னு உங்களுக்கு கிடைச்சதா? Yes or no? Sine pi by 6 ன்னு கிடைச்சதா? Okay. So next வந்து sine inverse of sine of pi by 6. So இப்போ வந்து நம்ம பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்குள்ளார என்ன பண்ணியாச்சு, அவங்கள வந்து ரெடியூஸ் பண்ணி அதுக்குள்ளார உட்கார வச்சிட்டோம். இப்போ வந்து ஈஸி, ரைட்? இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் பை பை 6 அப்படிங்கிறது பை பை 6. கிளியர்? பை பை 6. So which is option C is the correct answer. C. C is the correct answer. ஏதாச்சும் டவுட் இருக்கா? Do you have any doubts? So this is separate step. Okay, so once நீங்க வந்து practice பண்ண you will just அப்புறமேல் நீங்களே வந்து இந்த ஸ்டெப் எல்லாம் தேவையில்லை, you can do it in your mind itself. ஓகேவா? clear? ஓகேவா பசங்களா? ஓகேவா? pi minus theta. Good. Correct, Chris. Okay, can we go to the next question? Next question போலாமா? Okay. Next, I have to tell you something about even function, odd function. Okay, எவ்வளோ பேருக்கு வந்து ஒரு function even functionா odd functionான்னு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிங்க அப்படின்னா சூப்பர், வேற லெவல். பிகாஸ் யூ நீட் திஸ். ஓகேவா? இது வந்து அப்படியே அசர்ஷன் அண்ட் ரீசன்ல கேட்பாங்க. இதே வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து கேல்குலஸ்லேயும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கேல்குலஸ்லேயும் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஸோ எப்படி ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஆட் ஃபங்க்ஷன் இல்லாட்டி ஈவன் ஃபங்க்ஷன் இல்லாட்டி ரெண்டுமே இல்லாத ஒரு ஃபங்க்ஷன் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம், அதுதான் வந்து இந்த எபிசோடில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ டேக் யுவர் பென், whatever it is. ஓகேங்களா? ஒரு ஃபங்க்ஷன் ஈவனாக இருக்கணும் அப்படின்னா f of minus x is equal to f of x அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. f of minus x நீங்க வந்து போடுறீங்க, f of x உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா you can say that function is a even function அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபங்க்ஷனை வந்து என்னன்னு சொல்லலாம் பசங்களா? ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுவே ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஃபங்க்ஷனா இருக்குமா இல்லையா எப்படின்னு வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். odd function. Okay, odd function அப்படினா f of minus x will be equal to minus f of x. Minus f of x கிடைக்கும். Okay, இப்போ வந்து ரெண்டுமே கிடையாது, neither odd neither even ரெண்டுமே இருக்காதவங்கள எப்படி இது இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கடாது இந்த மாதிரி it is neither odd nor even. ஓகேவா? neither odd nor even. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குதா? yes, definitely it is there. okay, so அப்படி இருக்கும்போது f of x வந்து which is not equal to minus f of x or f of x ரெண்டுமே இருக்காது, உங்களுக்கு f of x கிடைக்காது. அப்படி இருக்கிறவங்கள வந்து நம்ம ஆட் ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியாது, ஈவன் ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து போட்டு பார்த்துட்டு யூ இட் செல்ஃப் உங்களுக்கே அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து சொல்லலாம். ஆனால் கிராஃபில் கேட்டாங்க அப்படின்னா எப்படி பண்ணுறது? இஃப் தே ஆர் ஆஸ்கிங் அபவுட் கிராஃப் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ sin x cos x நம்ம வந்து எல்லா வேல்யூ போட்டு பார்த்துட்டு உட்கார முடியுமா? கிடையாது. we have to finish. நம்ம வந்து 1 மார்க் क्वेश्चनல வந்து அவ்வளவா வந்து உட்கார்ந்து நம்ம வந்து வேலை பண்ணக்கூடாது, டக் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடணும். கரெக்டா? ஸோ அப்போ வரும்போது நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே இப்போ if they are talking about graphs ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா அவங்க வந்து சிமெட்ரிக், நம்ம வந்து சிமெட்ரிக் தான் பார்க்கணும். சிமெட்ரிக் அபவுட்
y-axis. Symmetric about y-axis. அது எப்படி மேம் symmetric about y-axis இங்க பாருங்க. ஓகே, இப்படி வருதுன்னு பாத்துக்கோ. இங்க இருக்கிற அதே தான் இந்த சைடும் இருக்கு. ஸோ y-axisக்கு இங்க இருக்கிற அதே போர்ஷன் தான் இங்கேயும் வருது. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ பசங்களா? ஸோ அது வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். கிளியர்? ஓகே. ஸோ சப்போஸ் ஃபங்க்ஷன் ஆடா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட், அப்போ வந்து அவங்க சிமெட்ரிக் அபவுட் ஒரிஜின். சிமெட்ரிக் அபவுட் ஒரிஜின். ஓகேவா? சிமெட்ரிக் அபவுட் ஒரிஜின். ஸோ இப்படி இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், ஆட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ அது எப்படி மேம் கால்குலேட் பண்ணுறது, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, ஸோ இப்போ வந்து எக்ஸ் கியூபோட கிராஃப் எல்லாம் எடுத்து பாருங்க. எக்ஸ் கியூபோட கிராஃப் எல்லாம் இப்படி தான் வரும். கரெக்டா? ரைட்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சி, ஸோ இங்க இருக்கிற அதே போர்ஷன் தான் இங்கேயும் இருக்குது. ரைட்? இட் இஸ் த ஒரு ரிஃப்ளெக்ட் மாதிரி. ஓகேவா? மிரர் இமேஜ் மாதிரி தான். ஸோ இங்க இருக்கிறவங்க தான் இங்கேயும் இருக்காங்க, இங்க இருக்கிறவங்களும் தான் இங்கேயும் இருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்னது பசங்களா? இட்ஸ் அ ஆட் ஃபங்க்ஷன். ஓகேவா? இட்ஸ் அ ஆட் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து கேட்பீங்க, மேம் நெய்தர் நார், என்னடா இது, நெய்தர் நார் கிடையாது, நெய்தர் ஈவன் ஃபங்க்ஷன், நெய்தர் ஈவன் நார் ஆட். அவங்க வந்து எதுக்குமே சிமெட்ரிக், அவங்க அப்படி இப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஓகேவா? நெய்தர் சிமெட்ரிக் டு y-axis, நெய்தர் சிமெட்ரிக் டு origin. ஓகே, ஸோ இதுதான் வந்து கண்டிஷன் டு ஃபைண்ட் அ ஃபங்க்ஷன் வெதர் இட் இஸ் வந்து என்னது, வெதர் இட் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன் இல்லாட்டி ஆட் ஃபங்க்ஷன். வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தேவைப்படும். PYQஸ்ல நிறைய இடங்களை பார்த்துருங்க. ஓகேவா? செக் வெதர் த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் ஈவன், செக் வெதர் திஸ் இஸ் திஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, which of the following is true about sine inverse x? Which of the following is true about sine inverse of x? ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு கிராஃப் தெரியல அப்படின்னா இதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியாது, இஃப் ஐம் நாட் ராங். ஓகே, கிராஃப் தெரிஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக வந்து இது வந்து என்ன பண்ணிக்கலாம், ஓகே சிமெட்ரியா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருப்பீங்க. கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட கிராஃப் நம்ம வந்து இப்போ தான் பார்த்தோம். இட் கோஸ் சம்திங் லைக் திஸ். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ஸோ இப்போ நீங்கள் பாருங்க, இங்கே இருக்கிற அதே போர்ஷன்ஸ் தான் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே தெரிகிறது. எஸ் ஆர் நோ? இங்கே இருக்கிற அதே போர்ஷன்ஸ் தான் இங்கேயும் கீழே இருக்குது ஆப்போசிட் சைடில். ஸோ ஒரிஜினுக்கு வந்து இவங்க என்னவாங்க இருக்காங்க, சிமெட்ரிக்காக இருக்காங்க. ஒரிஜினுக்கு அவங்க வந்து சிமெட்ரிக்காக இருக்காங்க. ஸோ ஒரிஜினுக்கு சிமெட்ரிக்காக இருக்கிறவங்கள வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தான் சொன்னேன். கரெக்டா? ஆட் ஃபங்க்ஷன். ஒரிஜின் ஓ, ஒரிஜின் ஓட், ஆட் ஒரிஜின் ஓ ஓ, அது மட்டும் நீங்கள் நினச்சி வச்சுக்கோங்க. ஆடோட ஓயும் ஒரிஜினோட ஓயும் சேர்ந்தால் அவங்க ஒரு odd function. Okay, clear? So we can say this function is it is an odd function அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். So option A is the correct answer. Is any doubts? Okay, so y is equal to sine inverse of x ஓடது. ஓகே, இங்க வந்து pi by 2 வரும், இங்க வந்து minus pi by 2 வரும், இங்க வந்து 1 வரும், இங்க வந்து -1 வரும். ஸோ அபவுட் தி ஒரிஜின், ஸோ இது வந்து இதுக்கும் வந்து சிமெட்ரிக்காக இருக்குது. ஓகே, ஸோ ஐ வில் சே இட் இஸ் அ ஆட் ஃபங்க்ஷன். ஓகேவா? சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Evaluate sine inverse of sine 3 pi by 5. Okay, evaluate sine inverse of sine pi by 3 sine pi by 5. Okay, same question na, sine inverse of sine 3 pi by 5. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியுது வந்து பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்சில் வந்து பிலாங் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்புறமேல் என்ன பண்ணலாம், அதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ வந்து என்னப்பா வரும் இங்கே, ஸோ யூ ஹேவ் டு சேஞ்ச் திஸ். ரைட்? இந்த போர்ஷனை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ சைன் ஆஃப் ஒன்லி இல்லாட்டி யூ கேன் டேக் பை இல்லாட்டி 2π. ஸோ இதில் எது வரும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ வெதர் இட் இஸ் பையா 2πயா அப்படின்ட்டு. ஓகே, ஸோ கேன் ஐ ஜஸ்ட் டேக், இங்கே பாருங்க, சைன் ஆஃப்
பை தான் எடுக்க முடியும். 2 பை எடுத்தால் வந்து வேலைக்கு ஆகாது. 5 into 2 is 10. 10 minus இது வந்து 3 பைக்கு கிட்டே வராது, அது பெருசாகிட்டே போகுது. ஸோ யூ ஹேவ் டு டேக் ஸ்மால் நம்பர், ரைட்? ஸோ ஸ்மால் பை, ஐ மீன் ஸ்மால் பை கிடையாது, பை தான் எடுக்கணும். ஸோ நான் இங்கே கொடுக்குறேன், -2 pi by 5 கொடுக்கலாமா? -2 pi by கொடுக்கலாமா? எஸ், டெஃபினெட்லி யூ கேன் கிவ், ரைட்? ஸோ பை -2 pi by 5 என்னப்பா வரும்? இங்கே வந்து 5 pi -2 pi divided by 5 அப்படிங்கிறது you will get 3 pi by 5 which is the same answer. எனக்கு வேண்டது இது பண்ணாலும் இது எனக்கு கிடைக்கும். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ அப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து sin pi -2 pi by 5. ஓகே, ஸோ சேம் விஷயம் தான். ஸோ சைன் வந்து அப்படியே இருக்கும். ஸோ பை வந்து பையை விட நம்ம வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ விச் இஸ் இன் தி செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ சைன் பாசிட்டிவ் தான் அங்கே. ஓகேவா? ஸோ அப்புறமேல் வந்து இங்கே வந்து சைன் பை மைனஸ் தீட்டா, பை மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது சைன் தீட்டா. எஸ் ஆர் நோ? ஸோ அதே விஷயம்தான். ஸோ 2 pi by 5 வரும். ஸோ அதுவே நம்ம வந்து இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் என்னப்பா வரும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 2 pi by 5 which is equal to 2 pi by 5. Done. Okay, very easy question, very easy. Next நம்ம வந்து cosine. ஏதாச்சும் டவுட் இருக்கு? Do you have any doubts? Doubts இருக்கு? Doubts easy தான். If you have any doubts நீங்க வந்து கேட்கலாம். I will answer. Okay, fine. Again. Next வந்து cos பார்த்தலாமா? cos function. Okay, cos x ஓட graph everybody know. same கதை தான். I will just write it. ஓகேவா? ஸோ cos x ஓட பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி அதை நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, நம்ம வந்து இந்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடா? ஓகே, I will just tell you. ஓகே, இங்கே வந்து x axis, here it is y axis, y dash. okay, so 0 pi by 2 pi 3 pi by 2 2 pi இது வரைக்கும் தான் நான் எடுக்கிறேன். ஓகே, minus pi by 2 minus pi minus 3 pi by 2 minus 2 pi. ஓகே, cos வந்து நமக்கு தெரியும், cos 0 is 1, right? cos 0 வந்து 1, கரெக்டா? so cos 0, so it ranges from 1 ல இருந்து -1 வரைக்கும். yes or no? yes or no? பசங்களா தூங்கிட்டீங்களாடா நீங்க? ஏன்டா இப்படி சீக்கிரமா தூங்குறீங்க? ஓகே, so we know that 0 ல வந்து pi ஓட வேல்யூ is 1, ஆனா வந்து pi by 2 ல வேல்யூ is 0. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி we have to draw, right? again -1 0 இப்படி போயிடும். 0 -1 and like this. ஆனால் நான் வந்து பேப்பரில் வரையும்போது நல்லா வரைவேன். இங்கே தாண்டா வர மாட்டேங்குது, என்னைய மன்னிச்சிடுங்க. ஓகே, ஸோ இந்த கிராஃப் வந்து சின்ன வயசுலலாம் வந்து நம்ம வந்து இது வரைவோம் இல்லடா, த எப்பிக் சீனரி, 2 காக்கா கூட பறக்குமே, அது மாதிரி ஃபீல் ஆகுது. இது கூட நான் நல்லா வரேன், ஆனால் அது வர மாட்டேங்குது, என்னைய மன்னிச்சிடுங்க ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து we have to again restrict பண்ணும். okay, again you have to restrict. இது வந்து obviously வந்து என்ன கிடையாது, this is not a 1-1 function or onto function. இது inverse வந்து இங்கே exist ஆகாது for the whole domain and range here. okay, ஸோ அப்புறமேல் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அப்புறமேல் பார்க்கும்போது இங்கே 0ல இருந்து பை வரைக்கும் பார்க்கும்போது அடடா செமையா இருக்கான், செமையா இருக்குதே. இங்கே வந்து இதெல்லாம் இருக்குதே, எதெல்லாம் 1-1 எனக்கு தெரிகிறது, 1-2 எனக்கு தெரிகிறது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ இங்கிருந்து ஃப்ரம் தி 0ல இருந்து பை வரைக்கும், ஓகே, 0ல இருந்து பை வரைக்கும். ஸோ 0ல இருந்து பை வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ஃபங்க்ஷன் இஸ் 1-1, திஸ் ஃபங்க்ஷன் இஸ் onto, திஸ் ஃபங்க்ஷன் இஸ் பைஜெக்டிவ். அங்கே இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது, அங்கே வந்து புலி வருது, இங்கே வந்து
இது வருதா அப்படின்னலாம் கதை விடுவாங்க. ஓகேவா? யூ கேன் சி இப்போ ஒவ்வொரு இதுக்கும் வந்து ப்ரீ இமேஜஸ் இருக்கும். இங்கே வந்து என்ன வேல்யூ நீங்கள் எடுத்தாலும் அங்கே ப்ரீ இமேஜஸ் இருக்கும். ஓகே, ஸோ அங்கே வந்து மோஸ்ட் திங் என்னன்னா இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எந்த இமேஜுக்கும் வந்து ரிப்பீட் ஆகாது. ஓகேவா? இமேஜ் வந்து ரிப்பீட் ஆகாது, ஒன் அண்ட் ஒன்லி இமேஜ் தான் இருக்கும். ஒன் பாய் ஃப்ரெண்ட் ஒன் கேர்ள் ஃப்ரெண்ட், அது அந்த சேம் கதை. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ இது வந்து அதுவே நான் வந்து எடுத்து நான் வந்து இங்கே வரைகிறேன் ஃபார் யுவர் கன்வீனியன்ஸ், உங்களோட கண் குளிர்ச்சிக்காக நான் இங்கே வரைகிறேன் பசங்களா. இங்கே பாருங்க, anyways, x dash y y dash. Okay, ஓகே, ஸோ இப்போ வந்து எங்கிருந்து நம்ம ரெக்ஸ்ட் பண்ணோம், 0லேருந்து பை வரைக்கும். மேம் உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரலாம், என்ன மேம் அங்கே மட்டும்தானா, அங்கே மட்டும்தானா, இங்கே இன்வர்ஸ் எக்ஸ் கிடையாது. நோ, ஐ வாண்ட் சே. ஸோ இங்கே வந்து பாருங்க, பையிலேருந்து யூ கேன் டேக் 2, பையிலேருந்து 3π/2 வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். இல்லாட்டி இங்கே பாருங்க -3π/2, இல்லாட்டி 2πலேருந்து -π வரைக்கும் எடுக்கலாம். நோ பிரச்சனை. ஓகேவா? இங்கே பாருங்க -2πலேருந்து π வரைக்கும் எடுக்கலாம். ஓகேவா? அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம வந்து இந்த மாதிரி இன்டர்வல்ஸில் ஜஸ்ட் டெல்லிங். ஓகே, இந்த மாதிரி இன்டர்வல்ஸில் ஸோ 0லேருந்து π வரைக்கும் அண்ட் இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 1லேருந்து -1 வரைக்கும். கரெக்டா? ஓகேவா? ஸோ 0ல வேல்யூ வந்து இங்கே வந்து π/2 கூட போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி வருதா கிராஃபு? So your graph is like this, right? Okay. இங்க domain and range என்னன்னு சொல்லுங்க பாப்போம். Domain and range. So இது வந்து cos x ஓடது. Okay, this is cos x. Okay, so this function is bijective. This function is on 1 on 2 inverse x எல்லா x is done. So what will be the domain here பசங்க? Domain என்னவாக இருக்கு? So what you write on the y axis, right? So 0லேருந்து π வரைக்கும். So 0 is included, pi is also included. Next, what will be the range? Range வந்து நீங்க பாத்தீங்கன்னா -1லேருந்து 1 வரைக்கும். ஓகே, ஸோ இதுதான் ரெஸ்ட்ரிக்டடான ஏரியா. இதுதான் அது, இதுதான் இது. இப்போ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். இப்போ இன்வர்ஸ் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க, காஸ் இன்வர்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும், ரேஞ்சில் இருக்கிறவன் டொமைனில் இருப்பான், டொமைனில் இருக்கிறவன் வந்து ரேஞ்சில் இருப்பான். ஓகேவா? ஸோ எக்ஸாக்ட் ஆப்போசிட் வந்துடும். ஸோ லைக் இப்போ நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் நீங்கள் எழுதுறீங்களே, அது நீங்கள் வந்து டைரெக்டாக y ஆக்சிஸ்லேயே எழுதுவீங்க. ஓகே, பார்க்கலாமா அந்த மாதிரி. ஓகே, ஸோ த கிராஃப் வில் பி லைக் திஸ். Me and my vertical line x dash, sorry, x dash, y dash. Okay, so இப்போ இதெல்லாம் வரைஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் திங் என்னப்பா நீங்க சொன்னீங்க, இங்க டொமைன் என்னப்பா வரும்? டொமைன் நான் வந்து சொன்னேன் எல்லாமே உல்டாவா மாறிடுவாங்க. ஸோ டொமைன்ல வந்து -1,1 வந்துடும். ரேஞ்சில் வந்து என்னப்பா வரும்? ரேஞ்ச் வந்து 0 to π வரைக்கும் வந்துருச்சு. ஓகே, இதுதான் பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச். இதுதான் இது உங்களுக்கு எக்ஸாமுக்கும் கேட்பாங்க. ஓகே, கிளியர்? ஓகே, இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸில் என்னதான் எழுதணும்? -1 1. ஓகே, நெக்ஸ்ட் 0. ஆமாம் மேம், உங்களுக்கு எல்லாம் 0 மேலேயா அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் கேட்கலாம். ஸோ இங்கே வந்து பை வருமா? ஆனால் வந்து இதுக்கு இன் பிட்வீன் ஐ வில் ரைட் திஸ் π/2. ஓகே, ஜஸ்ட் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் ஒன்லி. ஸோ we know எனக்கு தெரியும் cos 0 அப்படிங்கிறது 1. ஓகேவா? cos π அப்படிங்கிறது -1. இதுக்கு இன் பிட்வீன் cos π/2 is nothing but 0. ஓகே, nothing but 0. ஸோ இதுவே நான் வந்து எழுத போகிறேன். ஸோ cos 0 ஓட வேல்யூ வந்து 1, ரைட்? cos 0 ஓட வேல்யூ இஸ் 1. cos π/2 ஓட வேல்யூ இஸ் 0, ரைட்? வாட் இஸ் cos π பசங்களா? -1.
So the graph starts from here. So 0 minus 1 ல இருந்து 0 வந்ததுக்கு அப்புறம் இங்க டச் பண்ணுவாங்க. Okay, so this is the graph. So once உங்களுக்கு வந்து ஒரு PYQ ல வந்து கேட்டாங்க, PYQ ல வந்து கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னு தெரியுமா? PYQ ல கேட்டாங்க that draw the graph of cos inverse of x, okay, cos inverse of x whose range belongs to 0 to pi by 2. 0 to pi by 2 இருக்கிற range இருக்கிற இந்த cos inverse ஓட graph வரைங்க அப்படின்னு சொன்னாங்க. How you guys draw? எப்படி நீங்க வரைய போறீங்க? ஸோ உங்களுக்கு cos inverse x ஓட graph தெரியல அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியாது. 2 marks கோவிந்தா கோவிந்தா, ஓகேவா? அப்படி நீங்கள் போட்டு நாமத்தை போட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போக வேண்டியதான், ரைட்? ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ திஸ் வாஸ் த கொஸ்டின். இது வந்து PYQ கொஸ்டின். நீங்கள் உங்களுக்கு நான் ஐ டோன்ட் ட்ரஸ்ட் யூ மேம் அப்படின்னு இருந்துச்சு, யூ கேன் செக் இட். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் இதோட ஆன்சர் வந்து எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ். ஓகே, ஸோ பை பை டூவில் ஐ நோ. ஸோ திஸ் இஸ் பை பை டூ ஹியர், திஸ் இஸ் பை ஹியர், இது வந்து 0 ஹியர், கரெக்டா? ஓகே, ஸோ 0லேருந்து பை பை டூ மட்டும்தான் கேட்டிருக்காங்க, ஓகேவா? 0லேருந்து பை பை டூ. ஸோ 0லேருந்து பை பை டூ அப்படின்னா cos 0, ஸோ இங்கே வந்து -1 வருமா, இங்கே 1 வரும், கரெக்டா? ஸோ cos 0ஓட வேல்யூ இஸ் 1. ஸோ இதுதான் graph வரும். This is the graph. If you draw the graph from here, no, marks will cut. Only cutting mark you will get. Okay? So this will be the graph. So இங்கிருந்து you have to draw. அவ்வளோதான். இதுக்கு வந்து 2 marks. சும்மா சொல்லுங்க, நீங்கள் வேணும்னு செக் பண்ணி பார்த்துங்களா. So this is the graph of cos inverse of x and this is the principal value branch. Okay? Principal value branch. ஸோ இந்த ஒரு இன்டர்வெல்லில் இருந்தால் தான் அங்கே இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், இல்லைன்னா அங்கே இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. காஸ் இன்வர்ஸ் எக்ஸாக எக்ஸிஸ்ட் ஆகாது. கிளியர்? இஸ் that clear? ஓகே, ஸோ இது கான்செப்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஐ ஆம் பேக். ஓகே, விண்வெளி நாயகா. ஓகே ஓகே, ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1. பசங்களா, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1. Cos inverse of -1, we will equate it to x. We will take cos on both sides. So we will get -1 is equal to cos x. So minus x வந்து x க்கு வந்து minus, cos x வந்து minus எப்பப்ப ஆகும், பைல வந்து ஆகும், கரெக்டா? So cos pi is equal to -1, pi is equal to -1. Okay, pi is equal to -1. டாக்டர் டாக்ஸிக் உங்க மனசு உண்டല്ലോ, மனசு, that is very big மனசு. okay okay, so the answer is pi by pi. So pi belongs to the principal branch 0 to pi. So you don't have to change it. So எதுவும் மாத்த வேண்டாம். So option B is the correct answer. Okay, clear? okay, next question. cos inverse of x plus, மேம் இது ஐடென்டிட்டி தானே. ஐடென்டிட்டி வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் ஆங்கிள்ஸ் பார்க்கணும். இங்கே எக்ஸ் வருது, இங்கேயும் எக்ஸ் வந்தால் தான் நான் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணால், நான் இங்கே எக்ஸ் இங்கே வை. ஸோ ஐடென்டிட்டி யூஸ் பண்ண முடியாது. யூ நோ ரைட், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓ, இது ரெண்டுமே ஓகே. ஸோ நீங்கள் ஆங்கிள் பார்க்கணும். தட்ஸ் த திங் ஐ வாண்ட் டு சே. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் பசங்க? எனி ஐடியா? ஸோ த கொஸ்டின் இஸ் cos inverse of x plus cos inverse of y is equal to pi by 2. Right? ஒண்ணுமே தேவையில்லை, சேம் திங் தான். டேக் cos on both side. ஓகேவா? நான் ரெண்டு சைட்லையுமே cos எடுக்கிறேன். ஸோ cos inverse of x plus cos inverse of y is equal to cos pi by 2. ஓகேவா?
Is that clear? So cos எடுக்கும்போது cos inside வரும்போது cos of cos inverse will be x. Cos of cos inverse of y will be y. Cos pi by 2 அப்படிங்கிறது 0. So x is equal to minus y you will get. X is equal to minus y. So the answer is C. Option C is the correct answer. X is equal to minus y. Okay, நான் thumbs up போடுங்க chatல. Okay, நீங்க வந்து எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. என்னாச்சு? What happened? நான் உங்களை திட்ட மாட்டேன். இங்க நான் மட்டும் தான் இருக்கேன். Okay, so x equal to minus y is the correct answer. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. So are we going to find which of the following is true for cos inverse of x? Cos inverse of x வந்து odd function or even function, it is neither odd nor even, it is periodic, it is a periodic function அப்படிங்கறாங்க. Okay, உங்களுக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? No. Okay, I will tell. So according to the graph, okay, so the graph is like this, right? Okay. மேம் இது வந்து என்ன உருவம் மேம் அப்படின்னலாம் நீங்கள் கேட்கலாம். ஸோ சிமெட்ரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வி வில் செக் வெதர் இட் இஸ் சிமெட்ரிக் அலாங் y ஆக்சிஸுக்கு வந்து சிமெட்ரியாக இருக்குதான்னு பார்ப்போம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து இங்கே இப்படி இருக்குது, இதுவே வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா we can say it is a even function. ஆனால் அப்படி கிடையாது, அப்போ அதனால சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அதுவே நம்ம ஒரிஜின் கிட்ட வரும். ஸோ வந்து ஒரிஜினில் வந்து நீங்கள் பார்க்கும்போது இது வந்து இப்படி இருக்குது. ஸோ இப்படி ஒன்று இருந்தால் we can say ஓகே இது வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரெண்டுத்துக்குமே வந்து சிமெட்ரிக் கிடையாது, y ஆக்சிஸுக்கும் சிமெட்ரிக் கிடையாது, ஒரிஜினுக்கும் வந்து சிமெட்ரிக் கிடையாது. அப்போ நம்ம வந்து என்ன எழுதுவோம்? அப்போ வந்து நம்ம வந்து சொல்லுவோம் it is neither or nor even. So you can say cos inverse function வந்து ஒரு அது வந்து ஈவனும் கிடையாது ஆடும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து cos inverse function. கிளியர்? கிளியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Next question. Next question. Okay, சரி. So evaluate cos inverse of pi by 2 and 2 sine inverse of 1 by 2. I mean 1 by 2, 1 by 2. மேம் இங்கே ரெண்டு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க, இது எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த கொஸ்டினை எடுத்து எழுதுறேன். cos inverse of 1 by 2 plus 2 into sine inverse of 1 by 2. Sometimes this YouTube live உங்களை வந்து ரொம்ப ஹம்பிள் பண்ணி வச்சிரும். யூ ஃபீல் ஸோ ஹம்பிள். ஓகே, இஃப் யூ நோ யூ நோ. ஓகே, அதுதான் ஏன் அப்படி சொல்லணும் கூட எனக்கு தெரியல. எனிவேஸ் த கருத்து வாட் ஐம் டெல்லிங் இஸ் தட், ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து யூ கேன் கால்குலேட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2, தென் யூ கேன் கால்குலேட் 2 into சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2. பிரச்சனை கிடையாது. அப்புறமேல் வந்து அது கிடைக்கிற அந்த ரிசல்ட் அண்ட் ஆன்சரை வந்து நீங்கள் வந்து ஒன்றா எழுதி நீங்கள் வந்து ஆன்சரை வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐம் ரைட்டிங் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2 அப்படிங்கிறது எக்ஸ் அப்படின்னு இக்குவேட் பண்ணுறேன். ஸோ காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by 2 ஐ வில் கெட். ஸோ காஸ் 1 by 2 வரணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து பை பை 3 ஆக இருக்கணும். ஓகே, எக்ஸோட வேல்யூ வந்து பை பை 3 ஆக எனக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் ஓகே, இல்லைன்னா okay, next I'm going to calculate sine inverse of 1 by 2. Okay, 2 அங்கே இருக்கணும், 2 லாஸ்ட்ல நான் எழுதிக்கிறேன். Okay, so this is I'm equating it to x or y. y ன்னு கொடுத்துருங்க. Okay, so sine y is equal to 1 by 2. Okay, sine y வரணும் அப்படின்னா y ஓட வேல்யூ should be pi by 6, right? So y ஓட வேல்யூ வந்து எனக்கு pi by 6 கிடைச்சிச்சு. ஸோ இதுவே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இக்குவேஷனில் போடுவேன். x is equal to pi by 3, y is equal to pi by 6. ஓகே, ஸோ ஐ ஹாவ் pi by 3 plus 2 into pi by 6. ஓகே, ஸோ this will get cancelled 3. So I will have pi by 3 plus pi by 3 which is equal to 2 pi by 3. This is the answer.
ஓகேவா? கிளியரா? ஓகே. ஸோ லாஸ்ட் ஃபங்க்ஷன் டேஞ்சன்ட் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நம்ம வந்து டாடா பை பை சொல்லலாம். ஓகே. 10 மணிக்கு முடிச்சிடுறேன். நான் எப்படி கரெக்டாக சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ 10:05 ஆச்சு. எஸ், லெட்ஸ் கோ. ஓகே, டேனும் வந்து அதே மாதிரி தான். நான் வந்து இங்கே வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்லைடில் இருக்கிறது அப்படியே எனக்கு வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம். கரெக்ட். ஸோ யூ வில் ஜஸ்ட் ஸ்டடி எவ்ரி திங். ஓகே. ஸோ வாட் ஐ வாஸ் டெல்லிங் இஸ் தட் நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன படிக்க போகிறோம் பசங்களா? டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு வந்து எப்படி நம்ம வந்து அதை எப்படி இது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதா? ஓகே. ஆக்சுவலி ஐம் பிளைண்ட், ஐ கெஸ். கண் தெரிய மாட்டீங்களா? Pretty little lady, you can ask for flowers. We know that tan is equal to sine by cos, right? So அப்போ வந்து pi by 2 ஓட மல்டிபிள் வந்து tan is not defined. Yes or no? Yes or no? நீங்களே சொல்லுங்க. Okay, so we have 0 0 pi by 2 pi 3 pi by 2 2 pi. Okay, minus pi by 2 minus pi minus 3 pi by 2 minus 2 pi. Okay, so according to the இது we can say pi by 2ல வந்து tan function define கிடையாது. Am I right? So in the multiple of எப்படி டெக்னாலஜியா? ஓகேவா? ஓகே. ஸோ இங்கெல்லாம் வந்து டேனோட ஃபங்க்ஷன் என்ன கிடையாது, டிஃபைன் கிடையாது, ரைட்? ஓகே. ஸோ tan ஃபங்க்ஷன் இது வந்து நான் எழுதுறது வந்து tan x, ஓகேவா? ஸோ this graph is actually கிராஃபோட ஐ மீன் tan x ஓட கிராஃப். ஓகே, ஸோ இட் வில் கோ அலாங் லைக் திஸ். என்னடா இது? ஓகே, இப்படிதான் கிராஃப் வரும். ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து 1 1 and on to ஆப்வியஸ்லி மைனஸ் பை பை டூலேருந்து பை பை 2 வரைக்கும் ஃபங்க்ஷன் வந்து பாருங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரே 1 and only இமேஜ், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே 1 and only இமேஜ், ஓகேவா? ஸோ திஸ் போர்ஷன் யூ ஹேவ் டு டேக் மைனஸ் பை பை டூலேருந்து பை பை 2. பட் மேம் மைனஸ் பை மேம் 1 short 2 minute recap. Functions, yes, we can do that, okay va? Bhavish Kumar, we will do that, don't worry. I can do a quick recap about functions and relations as soon as possible, okay? Right. Okay. Ma'am, அப்போ நீங்க தான் மேம் சொன்னீங்க இங்க வந்து இங்க வந்து அது டிஃபைனே கிடையாது. பட் டுமாரோ எக்ஸாம், ஐயோ இப்போ வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஃபங்க்ஷன்ஸ், ஓகே, அதுதான் இங்கேயும் சொல்கிறேன். ஃபங்க்ஷனில் வந்து பார்த்துக்கோங்க, இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் 1 1 ஆக இருக்கணும், on 2 ஆக இருக்கணும், கரெக்டா? ஸோ பை பை 2லேருந்து பை பை 2 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபங்க்ஷன், பட் இந்த பை பை 2ஓட சேர்ந்து அது போகுது. பட் யூ கான்ட் லைக் பை பை 2 வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. பட் பை பை 2 வரைக்கும் அங்க வரைக்கும் இருக்கிற வேல்யூஸை வந்து நீங்க கன்சிடர் பண்ணும், ஓகேவா? ஸோ யூ கேன் டேக் திஸ் போர்ஷன் அலோன். ஸோ அதை மட்டும் நான் வந்து கிராஃபா எடுத்து இங்க வரைஞ்சோம் அப்படின்னா
இது சரிப்பட்டு வராதடா. ஓகே, ஸோ இங்கே வந்து π/2 வருமா, இங்கே வந்து -π/2 வரும். ஓகே, so graph is like this, right? Okay, so இங்க வந்து domain and range சொல்லுங்க. So domain is nothing but -π/2 ல இருந்து π/2 வரைக்கும். ஆனா -π/2 and π/2 வந்து எது ஆகாது, include ஆகாது. But we will put and closed and I mean ஒரு வந்து open interval போடணும். So -π/2 π/2 open interval -π/2 to π/2. ஓகேவா? So range என்னப்பா வரும், என்னமாவா? Okay, so it is something like இந்த graph, இந்த ஒரு portion வந்து பாத்தீங்கன்னா இது y axis நோக்கி போகுது, இது வந்து negative y axis நோக்கி போகுது. Yes or no? So which is real numbers, all the real numbers. So x axis ல வந்து என்ன numbers நம்ம வந்து mention பண்ணல. So x axis ல எந்த நம்பரும் mention பண்ணல அப்படின்னா it is real number. So range belongs to all the real numbers. மேம் அது அப்படியே உல்டாவா ஆகுமா? எஸ், டெஃபினெட்லி உல்டாவா ஆகும். ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ சஸ்பென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் tan இன்வர்ஸோட கிராஃப் வரைய போறேன். ஓகேவா, tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ y is equal to tan inverse of x. ஓகே ஃபைன். ஸோ அதுவே வந்து டொமைன் என்னப்பா வரும், டொமைன் வந்து ஆல் த real numbers வரும் இல்லையா, உல்டாவா மாறும். ஸோ டொமைன் will be all the real numbers. ஓகே, all the real numbers. range அப்படிங்கிறது open interval -π/2 π/2. ஏன் open interval? You can't include -π/2 and π/2 as well, right? ஓகேவா, சரியா? ஸோ இப்போ வந்து range அந்த இடத்துல வந்து இங்க வந்து π/2 இருக்குது, இங்க வந்து -π/2 இருக்குது, ரைட்? ஸோ இங்க வந்து full real numbers, இங்கேயும் வந்து real numbers, கரெக்டா? ஸோ we know that tan 0 ஓட வேல்யூ is 0. tan 0 ஓட வேல்யூ is 0, ரைட்? ஸோ இங்க வந்து ரெஸ்ட்ரிக்டட். ஸோ திஸ் π/2 ல வந்து ரெஸ்ட்ரிக்டட், அந்த வேல்யூ வந்து அங்க தொடவே கூடாது, அங்க வந்து நாட் டிஃபைன். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்க பாருங்க, 0ல இருந்து π/2 வரைக்கும், 0ல இருந்து π/2 வரைக்கும் பாத்தீங்கன்னா கிராஃப் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், ரைட்? பாசிட்டிவா போகுது. am I right? பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ், ரைட்? பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். ஸோ அதுவே பாருங்க, 0ல இருந்து π/2, 0ல இருந்து π/2 அப்படின்னா பாசிட்டிவ் சைட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் சைட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ், கிளியர்? பாசிட்டிவ் சைட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். ஆனா வந்து π/2 டச் பண்ணக்கூடாது. ஸோ அதுவே வந்து இங்க பாருங்க, நெகட்டிவ் சைடு வருதா, 0ல இருந்து -π/2 அப்படின்னா நெகட்டிவ் சைடு ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ், நெகட்டிவ் சைடு ஆஃப் y ஆக்சிஸ், ரைட்? ஸோ அதுவே வந்து நெகட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு போயிடும். ஸோ இது அப்படியே போகும், இது அப்படியே போகும். ஸோ இதுதான் வந்து tan இன்வர்ஸோட கிராஃப். ஸோ இந்த ரேஞ்ச் -π/2ல இருந்து π/2 வரைக்கும் இருக்கிறது தான் principal value branch of tan inverse of x. அங்க மட்டும் தான் இங்க tan inverse of x வந்து exist பண்ணும். ஓகே, clear? Can we do some problems? So இதுதான் இங்க எல்லாம் கொடுத்திருக்கோம். ஓகே, yep. ஓகே, so இது வந்து டக்குன்னு சொல்லுங்க, tan inverse of 1 அப்படிங்கிறது x போடுங்க, tan x is equal to 1. so x ஓட வேல்யூ is π/4. சிம்பிள். பாத்தீங்களா, உங்களுக்கு நீங்க வந்து டக்குன்னு ஆன்சர் சொல்றீங்க, நிறைய ஸ்டெப்புக்கு அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், the principal value of tan inverse of √3. சிம்பிள். இதெல்லாம் வந்து PYQ தான். ஓகேவா, I'm not joking. is equal to x, √3 is equal to tan x. ஓகே, √3 is equal to tan x வரணும் அப்படின்னா x ஓட வேல்யூ வந்து π/3 ஆக இருக்கணும், கரெக்ட்? ஆப்போசிட் opposite side π/3, கரெக்டா? π/3 வருமா? yes or no? 60 degree, right? π/3. option B is the correct answer. செக் பண்ணிக்கிறேன் நானே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சது. இதோட நம்ம வந்து சமாப்த் கர்த்தாம்.
Okay. The value of tan inverse of tan of 5 pi by 4. You definitely know that tan pi by 4 வந்து principal value branchல கிடையாது. Okay, so you have to change it. So tan inverse of tan of 5 pi by 4. Okay, so this alone you have to change, right? So tan வந்து change பண்ணக்கூடாது. Either you can take pi or 2 pi. So here I am taking pi. So pi plus pi by 4 எடுக்கிறேன். Okay, so 4 pi plus 5, 5 pi by 4. Super. So tan அப்படியே இருக்கும். So all students take coffee. So இங்க வந்து pi இருக்குமா, pi plus பண்றோம். So it will go to the third quadrant. So where tan and its inverse are positive. So here உங்களுக்கு வந்து positive வந்துரும். So tan pi by 4 will be the answer. So tan inverse of tan of pi by 4, which is nothing but pi by 4. Option C. Clear? Clear. Next class we will do more fantastic and fabulous questions. So this is our foundation. Okay. So Bhavish Kumar, are you here? If you are here, let me know. Okay. So இதுதான் வந்து விஷயம். இப்போ இன்னைக்கெல்லாம் நம்ம படிச்சோம் இல்லையா, அது வந்து இது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதெல்லாம் எப்படி நான் ஈஸியா யூஸ் எப்படி நம்ம வந்து மண்டேல ஏத்திக்கலாம் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் பேசிக்காக வந்து வாட் எவர் இட் இஸ் இன் ஏ. ஓகேவா, ஏல என்னெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இமேஜ் இருக்கணும், விச் ஷுட் பி யூனிக். ஓகேவா, ஸோ அதுவே ஒன் அண்ட் ஒன்லி இமேஜ் இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம வந்து ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் ஃபங்க்ஷன். இது எப்படி எக்ஸாமில் நம்ம யூஸ் பண்ணோம், யூ வில் பி கிவிங் ஒன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அது வந்து எங்கிருந்து எங்கே, ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்ஸா, நேச்சுரல் நம்பர்ஸ் டு நேச்சுரல் நம்பராக நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஷுட் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ ஆக இருக்கணும். ஓகேவா, ஸோ அதுவே வந்து இப்போ வந்து டொமைன் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச். ஓகேவா, டொமைன் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்கள வந்து ஆன் டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். என்ன பசங்களா, ஆன் டூ ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா எக்ஸோட டேர்ம்ஸில் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து நீங்கள் மாற்றணும். ஓகேவா, எக்ஸ் டேர்ம்ஸ். ஓகேவா, தென் சப்ஸ்டியூட் பண்ணணும். Then substitute பண்ணதுக்கு அப்புறம் if you are getting f of x is equal to y, you can say codomain is equal to range. So this is basically functions. So you have to check it for எந்த r to r கொடுத்துருக்காங்க, n to n. For every domain வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா, ஒன் ஃபங்க்ஷன் ஆன் டூ ஃபங்க்ஷன் வந்து எவ்ரி டொமைனுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இஸ் that clear? Okay, Harish. Okay, we will talk about that. Okay. ஸோ அது மட்டும்தான். இது மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு வந்து ஆன்சருக்கு வந்து எதாச்சும் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரிலேட்டட் ஒன் ஃபங்க்ஷனா ஆன் டூ ஃபங்க்ஷனா ஏதாச்சும் நீங்கள் வந்து எது கேட்டாலும் நீங்கள் வந்து வித் திஸ் யூ கேன் ரைட் தி எக்ஸாம். ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஓகேவா, ஸோ தட்ஸ் இட் பசங்களா. இன்னைக்கு வந்து இது போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் மாஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். ஸோ பசங்களா, யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் உங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கூட்டிகிட்டு வரணும். ஓகேவா, பிகாஸ் யூனோ ரைட், ஸோ நம்ம ஃபன்னாக படிக்கலாம். ஓகே, ஸோ தேட்ஸ் இட் பசங்களா. உங்களுக்கு நோட்ஸ் எல்லாமே வந்து த்ரூ த லிங்க் கிவன் இன் யோர் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் கிடச்சிடும். So that's it பசங்களா. So I hope you had a wonderful session and I will see you in the next session. This is your Sreeshma Maam leaving. Bye and take care.